ஹாய் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உடஞ்சிருந்துச்சு. இது கிளாஸ் மாற்ற முடியாது, டிஸ்பிளேயோட தான் மாற்ற முடியும். வாங்க இதில் மாற்றலாம். கஸ்டமருக்கு எந்த ஒரு எரரும் வர வேணாம் சொன்னாங்க. அதனால் ஓல்டு டிஸ்பிளே இருக்க ஐசி எடுத்து நம்ம ரீவால் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டிஸ்பிளேல ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ளோயர் மூலமா ரிமூவ் பண்ண மாட்டோம். ஏன்னா சேஃபே வந்து இது தான் கிரைண்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது புது டிஸ்பிளேல இருக்க ஐசியை நான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஐஃபோன் வந்து எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எரர் இல்லாமல் பண்ணணுன்னா எடுத்துருவாங்க, ரெடி பண்ணி தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு இந்த ஐசியை. இதில் நம்ம புது ஐசி அந்த ரீபால் பண்ண ஐசியும் இந்த டிஸ்பிளே அந்த இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபோன் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போய் காட்டுற பாருங்கள், எந்த ஒரு எரருமே இருக்காது. கஸ்டமர்கிட்ட கேட்போம் சாட்டிஸ்ஃபைடானு. சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் தான் வந்தேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. பண்ணி தேங்க்யூ. நல்லா பண்ணலாம். ஓகே.